அங்கே போய் மனு கொடுன்றாங்க. எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துட்டு தான் பைத்தியம் பிடிச்சி போய் உக்காந்து கிடக்கிறேன். இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு இப்போ எங்கன்னா போகணுன்னா கூட இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு நான் எங்கே போக முடியும்? இருக்கிறது ரோடு. கவர்மெண்ட்டில் நான் எழுதி கொடுத்தேன். எல்லோரும் சொன்னாங்க எழுதி கொடுக்கணும், எழுதி கொடுத்தேன். நான் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நான் மனு எழுதி கொடுத்தேன். எந்த நியூஸும் கிடையாது. இங்கே போ அங்கே போன்றாங்க. நானும் அலைஞ்சி 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 பைத்தியம் பிடிச்சி போய் உக்காந்துட்டேன். எனக்குன்னு ஒரு வீடு பணம் 10,30,000 முன்பணம் கட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட வசதி இந்த 3 புள்ளி வச்சு நான் ரோட்டில் இருக்கணும்னு எங்கன்னா தலையெழுத்தேன். எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாதுங்க. ஒரு வாடகை வீடு போனோன்னா கூட இங்கே ஒரு மாதம் வச்சு போ அது மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக நினைக்கிறாங்க. ஒரு மாதம் வாடகை தவிர்னா கூட ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கணும்னு நினச்சா எங்களுக்குன்னு ஒரு வீடு எதுக்குன்னு 10,30,000 எதுக்குன்னு வாழ்வாதாரத்தில் கீழே தான் நாங்கள் இருக்கிறோம். ஏதோ ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கணும் கொண்டுக்குன்னு ஏதோ என் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கின்னு இருக்கிறேன். நான் என் பிள்ளைங்களுக்கோசம் நான் படிக்கிற பிள்ளைங்க இந்த ரோட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறது ஒரு அம்மாவா எனக்கு தான் தெரியும். நல்லா படிக்கிற பிள்ளைங்க நிம்மதியான தூக்கம் கிடையாது, கொசு கிடையாது, காற்று கிடையாது. இந்த வெயில் அனல் வீசுது. இந்த பிள்ளைங்கள்லாம் துண்டாடுது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எங்கள் வீட்டுக்கார் வந்து கூலி வேலை தான் பார்க்குறாரு. இதை இருக்கிறத வச்சு பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கணும் இருக்கணும். இந்த காலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்க எதுவுமே சாப்பிடாம தான் இருக்கு. அந்த மாதிரி ஓடுங்க. எடுத்த உடனே நான் இவ்வளோ பணம் கொடுன்னு கேட்டாங்க. நான் எங்கே தானே போகணும்? இல்லைண்ணா எங்கள் வீட்டில் இல்லாத நிலைமை தான் ரோட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வீடு கூட நாங்கள் ஏன் ரோட்டில் இருக்க போகிறோம் சொல்லுங்கள்? எத்தனை அதிகாரிங்க போகிறாங்க வராங்க. ஒருத்தர் கூட எங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்கல. இத்தனை வருஷம் ஆகுதுண்ணே. 13 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம். யாராவது ஒரு புரியாது உங்களுக்கு என்னம்மா தேவை? ஏன் இங்கே இருக்கிறீங்க? எதனால இருக்கிறீங்க? இன்னும் வரைக்கும் எங்களை யாரும் கேட்கல.